அன்பானவர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நான் போடுற வீடியோ கொஞ்சம் தயவு பண்ணி எல்லோரும் பாருங்கள். ஷார்ட்ஸ் தான் போடுவேன், நான் பெருசாக போட மாட்டேன். அது யாரும் பார்க்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். நேற்று எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப என்னை கண்ணீர் வடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆமாம் ஐயா, நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா வீடியோ போட்டிங்க. உங்கள் எல்லா வீடியோ ஆள் நான் தான் பார்ப்பேன். 4 பேர் தான் உங்கள் வீடியோ பார்க்குறாங்கனாக்க அதில் ஆள் நான் தான் ஐயா. இவ்வளோ நல்லா பார்க்குறேன்யா உங்கள்கிட்ட. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, எல்லாம் தெரியும். சரி, உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சொல்லிட்டு வந்துட்டு தன்னுடைய குறைகளை சொன்னார். அவர் ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் அவரை ரோட்டில் ஓட்டிட்டாங்க. அவர் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க ஐயா, இதை பற்றி பேசுங்க ஐயா அப்படின்னு சொன்னார். அதை பற்றி தான் பேச போகிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. என்னை பார்க்குறதுக்காக ஒரு அண்ணன் வந்தாங்க, அவருடைய கஷ்டத்தை சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ தொடர்ச்சி தான் இது. தொடர்ந்து எல்லா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு ஏதாவது புரியும். ஸோ அவரை நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஏரியா தான்ன்றதுனால ரொம்ப பழக்கலாம் கிடையாது, எப்பயாவது பார்த்துருக்கேன். அவங்க பிள்ளைங்க பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது. சரி சொல்லிட்டு வா நான் உட்காரேன் சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து அப்படி நான் சொன்னேன். வயது என்னன்னா அவருக்கு ஒரு 80 வயது இருக்கும். ஆனால் 80 வருஷம் கதையே நீ சொன்னினாக்கா எனக்கு 80 வருஷம் ஆகிடும். நான் இன்னும் டெய்லி ஒரு வயசுக்கு உங்கள் கதைன்னா ஒரு நாளைக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா 80 வயசு 80 வருஷம் தாங்காதுன்னா இது நாளைக்கு என்ற ஒரு நாளே இல்லை. கடவுள் இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, சத்தா மட்டும்தான் இங்கே எருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவன். ஆனால் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னார். அடுத்த வீடியோவில் அப்படியே அவருடைய அந்த என்ன வேலை பார்த்தாரு, அதை பார்த்தார், பொண்டாட்டி கிண்டாட்டி வரம் வேணும் புள்ள வேணும்னு சொல்லிட்டு தேங்காய் 108 தேங்காயை போய் கோயில் வாசலில் உடச்சி அது சதுரி எல்லாரும் மண்டையும் உடச்சி பிச்சைக்கார பசங்கள்லாம் பொறுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கடவுள் புள்ள குத்தாரு அப்படின்றத பற்றி பேசுவோம். ஹலோ, அவள் ஒரு தொடர்கதை இல்லை, அண்ணன் ஒரு தொடர்கதை, கண்ணீர் தொடர்கதை. வீடியோ 3, வீடியோ 2 எங்கன்னு கேட்குறீங்களா? இதுக்கு முன்னால் உள்ள ரெண்டாவது வீடியோ. சரி, ஸோ இப்படி ரொம்ப ஆமாம், கல்யாணம் 16 வயதுலேயே கட்டிக்கிட்டு இருக்குது. 16 வயதுலேயே 16. ஆமாம், மஞ்ச குளிச்சி அல்ல அப்படி தான் தொடங்கியிருக்கு வாழ்க்கை. ஆனால் 37 வயசுல தாங்க குழந்தை பிறந்துக்குது. ஆமாம், கோயிலாக போயிருக்காரு, சாமி கேட்டிருக்காரு, குழந்தை கொடுன்னு. ஒரு நாள் கோபத்தில் இவர் வந்து இந்த பித்தளை பாத்திரத்துக்கெலாம் வந்து பாலிஷ் பண்ணுறவருங்க. பித்தளை பாத்திரம் பாலிஷ் பண்ண வந்தது தான் அவருடைய வேலை. ஒரு நாள் கோபத்தில் சாமி மண்டை மேலே இருந்த பெல்லை எடுத்துன்னு போய் பாலிஷ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே வச்சிடலான்னு நினச்சாரா? அப்போ பார்த்து பெல்லு திருடுறதுக்கு ஒரு 4 பேர் அங்கே நிற்கிறோம். பெல்லு திருடுறதுக்கு நாங்கள் இருக்கும்போது நீயே போடுறா திருட்டு பயில திருடலாம் அண்ணன், நம்ம எல்லாருமே திருட்டு பயிலுக்கு தான் அண்ணன், பெல்லை நீங்களே எத்தனை போங்கன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டார். எங்கள் அடிப்பானுங்கள்ல, அதுக்கு தான் அட்டு வீடு பேசுகிறேன். அப்புறம் அன்பானவர்களே, இவர் சாமிக்கிட்டே அவர் பொண்டாட்டி வந்து அரச மரத்துக்கிட்டே எப்படி எப்படி கேட்டு 37 வயசு நான் சொல்ல இல்லைங்க, 37 வயசு. ஆமாம் ஆமாம், எனக்கு ஒரு மகன் பிறந்தான் பொண்ணு பிறகுது. ஆமாம், இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுன்னு வச்சிங்களா, அவருக்கு 80 வயசுனா 37 வயசுனா அந்த வருதுல 37 36 21 வயசில் ஒன்றுக்குது. அதான் கட்சி புள்ள, அது என்ன வேலை தெரியுமா பண்ணுது, அதான் இன்றைக்கி ஜெனரேஷன். 40 வருஷத்துக்கு முன்னால் ஆமாம், ஆர்ட் டைரக்டர் வச்சு மஞ்சள் குளிச்சு செட்டுக்கிட்டெல்லாம் போட்டுலாம் காட்ட முடியாதியா. அந்த லொக்கேஷனுக்கு பெல்ஸு கில்ஸு போட்டு ஊரை சுற்றுனாங்க, வாழை புத்தப்புல போய் பட்டுக்கினாங்க. அப்படித்தான் கதை எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டான், இப்போ வந்தால் 21 வயசு போய் என்ன பண்ணுறான் இன்றைக்கி ஜெனரேஷன். அஜித் இவனும் விஜயம் வாழக்கூடிய காலத்தில் 21 வயசு போய் என்ன பண்ணுவான்ப்பா, கஞ்சா கட்டுவான். அதான் அப்பாவுக்கு போஸ்டர் ஓட்டுவான். அப்பா 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 யாராவது எச்சம் போடுவாங்க, அதை வாங்கி போயிடுவோம். அந்த வேலை தான் பார்த்துட்டு அடுத்த வீட்டில் பேசலாம். ஸோ அன்பானவர்களே, கதை இப்படி இப்போ ஏன்னா அண்ணன் கதையை முழுசாக வந்து சீரியல் மாதிரி பண்ணணுன்னாக்கா 3050 தான் முடியும். இது 2025 3000 அந்த மாதிரி ரொம்ப ஒரு இப்போ 20 வருஷத்துக்கு சீரியல் இதையாக தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை விட்டுரும், நம்ம இன்றைக்கி வந்துடும்.
ஸோ எப்படியோ அந்த 6 பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஊதப்பட்டு மனைவி சித்தாள் வேலை வீட்டு வேலை அந்த மாதிரி அவங்க போய் அண்ணன் வந்து அந்த பித்தளை பாத்திரத்தை பாலிஷ் பண்ணுற வேலையை செஞ்சு செஞ்சு அப்படியே அப்படியே எப்படியோ படிக்க வச்சு அப்போ இடம் ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரு. அது டீச்சர் அடிச்சிச்சு. அப்புறம் ஸ்கூலில் விட்டு தொட்டி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்து லவ்வில் அவர் மன்னன், காதல் மன்னன். அவர் காதல் பண்ணுவார், கல்யாணம் பண்ணுவார். அங்கே அந்த அந்த மனைவிக்கிட்ட ரொம்ப சண்டை போடுவார். வீட்டுக்காரர் விட்டு தொட்டி விட்டுறாரு, சாட்டி பாளையத்துக்கு வெளியே போட்டுருவார். இப்படி ஒரு 7-8 கல்யாணம், 7-8 மனைவி அவருக்கு. 2வது பையனும் 3வது பையனும் இப்படியே வேணும். 21 வயதில் இருக்கிற அந்த பையன் கெஞ்சா அந்த பையனுக்கு வருவான். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 2025 இதுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களெல்லாம் வந்து எங்கடா எப்படா பிழைக்கணுமே அப்பா பாவம் பிழைக்கணும் இல்லைங்க. ஸோ பிள்ளைங்க இன்றைக்கி என்னடா சூப்பர் ஒர்க் பண்ணலான்னு சொல்ல 4 பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையுமே கிடையாது. எந்த கட்சியிலையும் இவங்க மெம்பர் அடிமட்ட தொண்டர் கூட கிடையாது. பட் ஆனால் இவங்க இல்லைன்னா கட்சியே இல்லை. அப்பா விட்டுருங்க, அவர் நல்ல மனுஷன். இந்த பிள்ளைங்க இருக்கிறானுங்கள இவனுங்க எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆனால் இவர்கள் இல்லை என்றால் கட்சிகளே கிடையாது. அப்படின்னா தொழிலுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 6 பயலோடு சூப்பராக தேர்ந்தெடுத்த தொழில் என்ன அந்த கிளவிங்க இருக்குது இல்லை, கெழுவி இதுதான் உங்களுடைய டார்கெட். ஒவ்வொரு கல்யாணத்துக்காகட்டும், அதுக்காகட்டும், இதுக்காகட்டும், எந்த கட்சிக்காரன் ஆகட்டும், மீட்டிங்கும் இவங்க தான் ஆள் கூட்டின்னு போவானுங்க. ஆமாம், கிழவிக்கு ஒரு தலைக்கு ஒரு கிழவிக்கு ஒரு குவாட்ரு, கொஞ்சம் பிரியாணி பாதி அவன் தூண்டுவான், மீதி தான் அந்த கிழவிக்கு கொடுப்பான். ஆமாம் இது இருக்குது, குட்டியான இருக்குதுல்ல, அதை ஏற்றிக்க வேண்டியது, கொண்டு போய் எங்கேயா வெயிலில் சாவடிக்க வேண்டியது, கொடியை கையில் கொடுத்துட்டு. ஆமாம், எவனாவது மைக்கு வச்சிங்கன்னு நம்மால் போய் கேட்பான், நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? அது தெரியாதுங்க, எதை கூப்பிட்டு வந்தாங்கங்க, காசு கொடுத்தாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. கட்டிங் கொடுத்தானுங்களா? கொடுத்தானுங்க. அந்த மாதிரி கிழவிங்க. இதுதான் இவங்களுடைய வாழ்வாதாரம். மிகச்சிறப்பான தொழில். அடுத்த வீடியோவில் பேசுவோம். அன்பானவர்களே, இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அண்ணனுக்கு அப்போ தான் பெண் குழந்தை இல்லை. ஆமாம், பேரோ பரமசிவன். எப்படி சிவன்? ஆமாம், அன்பே சிவன்ற மாதிரி இவரும் பிள்ளைங்களை அன்பாக தான் பார்த்துக்கினாரு. அதுக்கு தான் அன்பாக பார்த்துக்கல. அப்புறம் சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டு பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் இந்த வேலை தான் செய்யுது. எல்லா பிள்ளைங்களும் என்ன வேலைன்னா பெரிய அப்படியே கம்ப்யூட்டரைஸ் படிச்சுட்டு அமெரிக்காவிலேயே வேலை பண்ணுறான். இந்திக்காரன் இங்கே வந்து வேலை செய்கிறான், படித்த போய் வேறு எங்கே நாட்டில் அங்கங்கெல்லாம் வேலை செய்கிறான். இந்திக்காரன் ஃபுல்லாக இங்கே வேலை செய்கிறான், இவன் வேலை செய்கிறான். தமிழ் நாட்டுக்குள்ளே பிறந்த அத்தனை தமிழ் பயல்களும் பண்ணுற கட்சிக்காரனுக்கு கும்பல் சேர்க்கறது தான். எல்லா கட்சிக்காரனுக்கும் கூப்பிட்டு போவான். ஆமாம், ரோடை பிளாக் பண்ணுவான். ஆமாம், ரோடை டிராஃபிக்கை நாசம் பண்ணுவான். ஆமாம், எல்லாம் இதுக்காகவே சில நேரங்களில் ஒரு கோயிலெல்லாம் கட்டிடுவான். அந்த இடத்துல ஒரு செங்கல்ல வச்சு அங்கே கொஞ்சம் என்னது ஒரு வேப்ப மரத்தை வச்சு ஒரு புத்து ஒன்று இவனையை புத்து ஒன்று எடுத்துன்னு வந்து ஒரு பாம்பை போட்டுட்டு நகம்மா அப்படின்லாம் கும்பலை சேர்ப்பான். அதை பண்ணுவான். ஸோ இவங்க தொழில் இதுதானப்பா, தமிழன் தொழில். ஆமாம், கும்பல் சேர்ப்பது, கூட்டம் கூட்டுவது, டிராஃபிக்கை ஜாம் பண்ணுவது, ஆட்டையை போடுவது, ஏழை மக்களை நல்லா படித்தவனை சாவடிப்பது. அடுத்த வீடியோவில் பேசலாம். அன்பானவர்களே, இங்கே நம்ம யாரையும் வந்து தவறு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி, புரியுதுங்களா? இங்கே நம்ம துண்ணறதுல இருந்து ஆயுதங்கள் எதிரி நாட்டுக்காரனை சண்டை போடணும், அதுக்கு ஆயுதம் வேணும். நான் கூட நம்ம அயல் நாட்டுக்காரர்கிட்ட தான், சீனாக்காரன், அமெரிக்கா, ஜெர்மன், டென்மார்க்குன்னு அவங்ககிட்டே தான் நம்ம வாங்குகிறோம். சீனின்னு எடுத்துக்கிட்டால் சீனாக்காரன் இல்லைன்னா இந்த நாடே இல்லை, உலகமே இல்லை. சீனாக்காரன் தான் எல்லாருக்கும் கொடுக்குறான். அதை விட்டுரு. நம்ம ஊரில் அரசாங்க தொழிலாளர்களுக்கு நீ குடிச்சு உயிரை விட்டாதாயா? அதான் டாஸ்மாக்கு. இந்த ஏழை மக்கள் குடிச்சு சாவ அந்த கோடி கணக்கில் ரூபாய் ஏற அந்த ரூபாயை எடுத்து தான் இந்த தப்பாக பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், அரசாங்க டீச்சர், அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும். தாசில்தாருக்கு, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் நீ குடிச்சு செத்தாதான் அதில் வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். இது அப்பாவுடைய நியாய தீர்ப்பு. ஸோ அன்பானவர்களே, எப்பா ஃபுல் கதையை சொன்னால் போர் அடிச்சுட்டுப்பா. ஸோ இப்படியே போகிறது. வாழை மீனுக்கும் திருக்க மீனுக்கும் கல்யாணம், அப்புறம் செத்து போன கருவாடுக்கும் உயிரோடு இருக்கிற மீனுக்கும் லவ்வு. பாட்டு பாடுவாயா? பாட்டு பாடுவான் சும்மா அப்படியே கருவாடே மீனே கருவாடுக்கு மீனுக்கு கல்யாணம் அடங்கோ கால ஊலி. ஸோ இப்படி என்னாவது கதை போயின்னு சரி இப்படி வேணாம் போய் என்னன்னாக்க மக்கள் விழிப்படைச்சிட்டான்.
புரியுதா? என்னடா 5 வருஷம் ஆடுறோம், இவன் வந்து வெறும் ஒரு குவாட்டரையும் பிரியாணியும் கொடுத்துட்டு ஆட்டையை போட்டுட்டு போகிறான். உயிரில் மேலான ஓட்டு உரிமையை சொல்லிட்டு 2026 மிகப்பெரிய புதுமையான வருடம் அல்லவா, மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது அல்லவா. இப்போ என்ன சொல்கிறான், 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய், 5 வருஷத்துக்கு எவ்வளோ கூட்டிப்பார்ப்பா. அப்போ எனக்கு வந்து நீ எவ்வளோ கொடுக்கணும், குறைஞ்ச பட்சா எவ்வளோப்பா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு போடுப்பா, 5 வருஷத்துக்கு எவ்வளோப்பா, அந்த மொத்த தொகையும் கூட ஓட்டு போடுறான். விழிப்படைந்து விட்டான், தமிழ் விழிப்படைந்து விட்டான். 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டு ஒரு ஓட்டுக்கு கூறாயா, வீட்டில் 10 ஓட்டு இருக்குது தரண்டான்ட்டான். ஸோ அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறானுங்க, போய் கேள்விக்கிட்டெல்லாம் இதில் ஏறு பேர் கர்மாந்திரம் பிடிச்ச வண்டி ஒன்று இருக்குமேப்பா, அதான் கூட்டியானா ஏறு கடியை பிடியாத பண்ணி செருப்பால் எடுத்து ஓடி போடு, தொடப்பத்தால் எடுத்து ஓடி போடு. ஒரு 1000 ரூபா கொடுக்குறியா? இல்லை, 1000 ரூபாலாம் வேணாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ, 5 வருஷத்துக்கு எவ்வளோ, அவ்வளோ ரூபாயும் நான் எவனுக்கு ஓட்டு போடுறேனோ அவன் வந்து எனக்கு பத்திரம் பேப்பரில், இப்போ நம்ம வீடுலாம் வாங்கினாக்க நமக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ரிஜிஸ்டர். ஆமாம், 5 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபா மீனிக்கு, 5 வருஷத்துக்கு மொத்த தொகை அது 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு ஓட்டுக்கு எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லு. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகலான்னு கேட்க ஆரம்பிச்சுக்கலாம். கிழமைலாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. இனிமேல் ஓட போகிறான் கட்சிக்காரன் ஒரு பையன், இனிமேல் இருக்க மாட்டான். தமிழ்நாட்டில் 2026 மேலே இருக்காதீங்களே கட்சிக்காரங்களாம், ஓடிடுங்க. இல்லை புள்ள வாம்புலே உன்னை உதைக்கும், உன் பிள்ளைகளே உன்னை அடிக்கும். அன்பானவர்களே, அண்ணன் வந்து என்கிட்ட அவருடைய கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆமாம், பிள்ளைகள், இன்றைய காலத்து பிள்ளைகள் வந்து துளி அளவு கூட, கடுகு அளவு கூட அவர்கள் போகிற பாதை சரியல்ல, தெரிந்தே போகிறார்கள். தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஒரு பாவ செயல், இது வந்து ஒரு அற்ப செயல், இது வந்து ஒரு கேவலமான தரம் கட்ட ஒரு வேலை என்பதை அறிந்தே செய்கிறார்கள். இவ்வளோ அண்ணன் சொல்லியிருக்கிறார், கைத்தொழில் ஒன்று கற்றுக்குங்கடா, எதாண்டா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கூட்டுறது, ஆள் சேர்க்கறது, இதெல்லாம் வந்து நிலையாண்டு இல்லை அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியிருக்காரு. பிள்ளைங்க கேட்கலைங்க, பிள்ளைங்க நல்லா தான் போய் இருந்துருக்கு. இவங்க போய் கூப்பிட்றாங்க, கழுவி வரல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஐயா அந்த கூட்டமாக, கட்சி கூட்டமாக, எல்லாம் ஒரு மயிர் கூட்டம் அதில் ஓடு உதைக்கிறாங்களாம், தொடப்பதை தூக்கிட்டு போட்டு தான் கிளம்பி நிறைய நடக்குது. நிறைய ஏகப்பட்ட கதை, அவ்வளோ சொல்ல முடியாது, நீங்களே கேட்க முடியாது. ஸோ கைத்தொழில் தாங்க, கைத்தொழில் தான் ரொம்ப முக்கியம். கைத்தொழில் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். அடுத்த வீடியோவில் பேசி அதையே முடிச்சிடலாம். பிள்ளைங்க தப்பான பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மற்றபடி இந்த நிறைய புறம்போக்கு இருக்கும், ராத்திரி ஆனால் பீரோ புல்லிங், ஆமாம், அப்புறம் அந்த மயிர் புல்லிங், அப்புறம் செயின் ஸ்நாச்சிங் மாதிரி எல்லாம் போலீஸ்காரர்களை நல்ல நண்பர்களாக வைத்துக்கொண்டு, அரசியல்வாதிகளை நல்ல நண்பர்களாக வைத்துக்கொண்டு, சேட்டுங்க இருக்கான் திருட்டு ராஸ்கல்ஸ், அவனுங்களை நல்ல நண்பர்களாக வைத்துக்கொண்டு டெய்லி அது நடக்குது. அது தானே அது பாட்டு. ஆமாம், எப்படி டெய்லி ஏர்போர்ட்டில் 1 கிலோ தங்கம் பிடிக்கிறான், அவங்க வீட்டியாக கொடுக்குறான், அவன் வீட்டுக்கு அவன் எடுத்துன்னு போடுறான். டெய்லி 1 கிலோ பிடிக்கிறாங்க தங்கம். ஆமாம், வைர கடத்தல், தங்க கடத்தல், எல்லா கடத்தலையும் இவங்க பிடிப்பாங்க, அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவங்க கவர்மெண்ட்டில் நான் கஜானாவிலேயே கொண்டு போய் பேசுகிறான், திருட்டு பசங்க சாரி அவங்கள வீடு. பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க தான். ஆமாம், ட்ரெயினில் ஏறி, ஆமாம், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி, ஆமாம், ஒரு 7 வயது 8 வயது பாப்பாவை பாலியல் தொழிலெல்லாம் பண்ணிட்டான்ல, அந்த மாதிரி பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். கூட்டம் சேர்க்கிற பிள்ளைகள், அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாரும் போய் கூப்பிட்றாங்க, வரமாட்டேங்குது, ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் பத்துக்குதுக்கலாம் எல்லா பசங்களும். ஸோ அதுங்க பெற்று போட்டால் அந்த பேர குழந்தைங்கள்லாம் யார் பார்க்கணும்? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போது நான் கேட்டேன், அண்ணே நான் என்னன்னா ஏற்கனவே நான் போடுற வீடியோ எவனும் பார்க்க மாட்டான், இப்போ இது எவனா பார்க்க போகிறான்? இல்லை, நான் உங்களை வீடியோலாம் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நான் இங்கே வரல, என் கஷ்டத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமேன்னு சொல்லி தான் வந்தேன். நல்ல விஷயந்தாண்ணா, நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சிங்கன்னா, இன்றைக்கி இதுதான் நான் பொழுப்பு. ஒருத்தவன் ஒரு கொளுத்து வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒருத்தனை கூட்டின்னு போவான். அவன் 600 ரூபா சம்பளம் கொடுத்தா 50 ரூபா பிடிச்சின்னு தான் இவன் அவனுக்கு கொடுப்பான். சம்டைம்ஸ் கொடுக்கவே மாட்டான். எவ்வளவோ கொளுத்துக்காரனுங்க, எவ்வளவோ பேர் எங்கெங்கேயோ இன்னொன்று ஆட்கள் தேவைன்னு போர்டை போடுறான்.
இவன் வேலை கேட்டு போகிறான். அவனை ராவி அவன் சொத்து கித்து மூக்குத்தி முதற்கொண்டு எல்லாத்தையும் பிடுங்குறான்னு. நீ எல்லாமே நீ தான் கூட்ட சேர்க்கறது. எவனையாவது ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அவங்க விட்டுட்டு கமிஷன் வாங்கணும். இதுதான் இன்றைக்கி. வேறு என்னென்ன இவனுக்கு தெரியும்? வேறு என்ன படிச்சிருக்கானா, போயிருக்கானா, கைத்தொழில் இல்லை மெக்கானிக்கா, இல்லைன்னா பில்டரா, இல்லைன்னா என்ன மெக்கானிக், அவன் மோட்டர் பைக்கில் மெக்கானிக் அங்கேயும் பெட்ரோல் தொடுவான். மூக்குத்தி செய்கிறோன்னா அதில் கொஞ்சம் தங்கத்தை திருடுவோம். எல்லாம் திருட்டு பசங்க தான். நான் விடுண்ணா, இது ஒன்றும் மாற்ற முடியாது. கவலையை விடுங்க, கவலையை விடுங்கண்ணா. எல்லா சின்ன பசங்களும் இன்றைக்கி இப்படி தான் இருக்கான். இது திருந்ததுன்னா 2026 கண்டிப்பாக திருத்தும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்குது. இவனுங்க திருந்தலைன்னா இயற்கை ஒட்டு மொத்தமாக இவனுங்க அழிச்சிடுனேன். நீ கவலைப்படாத, போனேன் வீட்டுக்கு போனேன். நல்ல வேலை உனக்கு பொம்பளை பொண்ணு இல்லை. சரி பரவாயில்ல, ஏதோ வாட்ச்மேன் பேச்சுமா அந்த வேலைகளை பார்த்து அந்த பேர பிள்ளைங்களை ஏழு பிள்ளைங்கள அப்படி படிக்க கிடிக்க வை, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும், கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேங்க. ஸோ அன்பானவர்களே, பாயா மயிர் பெரிய ஒரு தத்துவம் சொல்லிட்டாரு, பெரிய உண்மையை சொல்லிட்டாரு. மயிர் இது எங்களுக்கு 100, 200, 300 வருஷமாகவே தெரியும். நீனா மயிர் எங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது இங்கே எனக்கு காது கேட்குது. இருந்தாலும் மாறுதல் ஒன்றுமே இல்லையா? மாற்றம் ஒன்றுன்னு மயிரை பிடிங்க எல்லாரும் சொல்கிறீங்க. மாற்றம் ஒன்று மாறாதது புடுங்காததுன்னு. அப்புறம் இதுவும் கடந்து போகும், மயிரும் கடந்து போகும். திருப்பதியில் கூட மயிருக்கு நிறைய கிராக்கி இருக்குதுயா. என் மண்டையில் இருக்கிற மயிருக்கு தான் கிராக்கி இல்லை, மண்டைக்கு அடியில் இருக்கிற அறிவுக்கு தான் கிராக்கி இல்லை. சரி, என்னமோ நடப்பது எல்லாம் என்னது நன்மைக்கே அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியது தான். என்ன, ஆமாம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். வேறு என்ன பண்ண முடியும்? நீ திட்டுறதை திட்டு களி ஊற்றுறியா? ஊற்றுதா மூஞ்சி கிட்ட காட்டுற நல்லாவே ஊற்று. எப்படியோ போங்க, ஒன்றும் செய்ய முடியாது.